இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் எது எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தது எதுனா பாவ்லோட பரிசோதனை, அதாவது ஆக்க நிலையிருத்தம், கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதாவது நாய்க்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சாதம் வைக்கும்போது இல்லை சோறு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு தடவையும் மணி ஓசை, ஏதோ ஒரு பெல்லை அடித்து அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாய்க்கு சாப்பாடு தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா நாய் அந்த மணி ஓசையை கேட்டோடனே பார்த்திங்கன்னா ஓசை வந்த திசையை பார்க்குது, காதுகள் அப்படியே கொஞ்சமாக உயர்த்துது, குறைக்குது, இது போல் செயலெலாம் ஈடுபடுது. அப்போ உமிழ்நீர் எதுவும் சுரக்கலை. பார்த்திங்கன்னா உணவு வாயில் பட்ட உடனே அதுக்கு உமிழ்நீருங்கிறது சுரக்குது. இது சோதனையோட ஆரம்ப கட்டம், ரைட்டு, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் உணவு கொடுக்கும் முன்பு பார்த்திங்கன்னா மணி ஓசை அப்படியே எழுப்பிட்டு பல நாட்கள் தொடர்ந்த போது பார்த்திங்கன்னா நாய் பார்த்திங்கன்னா உணவு வரக்கூடிய அந்த உணவு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மணி ஓசை அப்படி கேட்டது உடனேயே உமிழ்நீருங்கிறது சுரக்கக்கூடிய நிலைங்கிறது ஏற்படுது. இப்படி என்னென்னா மணி ஓசையை உணவோடு ஒவ்வொரு தடையும் இணைச்சி அவங்க தரும்போது நாய் ஒரு கட்டத்தில் வெறுமனே இந்த மணி ஓசையை கேட்டாவே ஓகே இப்போ நமக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு அதுக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படுது. அதாவது கண்டிஷன் ஆகிடுது, அந்த சுச்சுவேஷனுக்கு அது அடாப்ட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிறது முக்கியம். ஆக்க நிலையிருத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா உணவு கொடுக்குறாங்க, உமிழ்நீர் சுரக்குது, அதாவது உணவு உமிழ்நீர் சுரக்குது. அடுத்தது பாருங்கள், மணி ஓசையை மட்டும் அடிக்கிறாங்க, உணவு காட்டல, அப்போ உமிழ்நீர் சுரக்கலை, அதாவது துலங்கலை ஏற்படலை. அடுத்தது பாருங்கள், ஆக்க நிலையிருத்தம் ஏற்பட்ட பிறகு பாருங்கள் ஏற்படுதல் எப்படின்னா மணி ஓசை கொடுக்குறாங்க, அப்புறம் மணி ஓசையோட உணவு கொடுக்குறாங்க, உடனே ரெண்டுத்தையும் இது பண்ண பிறகு அதுக்கு உமிழ்நீர் சுரக்குது. ஒரு சமயத்தில் ஆக்க நிலையிருத்தம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி பாருங்கள் மணி ஓசை மட்டும்தான் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்கல. ஆனால் அந்த மணி ஓசை கேட்டதுக்கு உடனே உணவு தான் கண்டிப்பான முறையில் வரப்போகுது அப்படின்னா அது ரெடி ஆகிடுது, அப்போ உமிழ்நீர் சுரக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறவங்க அப்புறம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. அப்போ மணி ஓசைங்கிறது ஸ்டிமுலஸ்ஸு, ரெஸ்பான்ஸுங்கிறது அந்த சலைவா, அந்த உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த மிக முக்கியமான கொஸ்டின் தான் ஜீன் பியாஜேவோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிதிறன் வளர்ச்சி. காக்னேட்டிவ்னாவே அறிவு சம்மந்தப்பட்டது. இவர் 3 விஷயமாக சொல்கிறாரு. அதாவது என்னென்னா ஒரு பொருளை பற்றி அறியறதுக்கு உடல் சம்பந்தமாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாளணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி செயலோட தொகுப்புக்கு பேர் ஸ்கீமானு பேர். அதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு பொருளை கையாளுறோம்னா அதுக்கு பேர் ஸ்கீமானு பேர். அந்த ஸ்கீமா பார்த்திங்கன்னா எப்படி அறிதிறன் வளர்ச்சியில் 3 விஷயமாக நமக்கு இருக்குங்கிறது சொல்கிறாரு. ஒன்று புலனியக்க நிலை, அதாவது புலனியக்கல்ங்கிறத புலன்களை பயன்படுத்தி இயங்கக்கூடிய நிலை, சென்சரி மோட்டார் ஸ்கில்னு பேர். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு ஒன்று. அப்புறம் புலன் ஈடான செயல்நிலை அல்லது செல்ஃப் சென்டர்டுன்னு சொல்லுவோம், அல்லது தன்னை பற்றி அறியக்கூடிய, தன்னை பற்றியுமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து கருத்தியல் நிலைங்கிறது ஏதோ ஒரு கருத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது முதல்ல உள்ளதை பார்ப்போம், புலன் இயக்க நிலை. வயசு என்னென்னா பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் புலன் இயக்க நிலைன்னு சொல்கிறது. இந்த நிலையில் எப்படி இருக்கும் ஒரு குழந்தை அப்படின்னா, 6 மாதம் குழந்தைகிட்ட போய் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெரிய பந்தை நீட்டினா என்ன பண்ணும், அது கையில் தான் வாங்கணும். ஆக்சுவலாக கையும் காலும் ரெண்டுத்தையுமே சேர்த்து என்ன பண்ணும், குவிச்சு அப்படியே காட்டும், பிடிக்கிற மாதிரி. கை காலில் தனித்தனியாக இயங்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது, ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே காட்டும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு. ஆனால் 8 மாத குழந்தைக்கு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது கையில் மட்டும்தான் கொண்டு பந்தை பிடிக்க வரும். இதே இப்போ ஒரு 10 மாத குழந்தைக்கு கொடுத்தோம்னா 2 கைகளாலும் என்ன பண்ணும், பெரிய பந்தை 2 கையிலாலும் சிறிய பந்தை ஒரு கையாலும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இப்போ 0 to 2 குழந்தையோட நடவடிக்கை வேறு, 8 மாத குழந்தைக்கு வேறு, 10 மாத குழந்தைக்கு வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே போல் தனது கையை எவ்வளவு தூரம் நீட்டினா நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிறது அது தெரியும். ஸோ இதுதான் புலன் இயக்க நிலை அப்படிங்கிற புலன்களை பயன்படுத்தி இயங்கக்கூடிய தன்மை. அதாவது பிறந்து 10 மாதம் சென்ற பின் பொருள்களின் நிலைத்தன்மையை பற்றி ஒரு குழந்தை அறிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் பார்த்திங்கன்னா முயன்றி தவறி கற்றல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதான் புலனியக்க நிலை 0லேருந்து 2 வயசுக்குள்ளே. அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலைன்னு சொல்லுவோம், அதான் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டேஜுங்கிறது வயசு என்னென்னா 2லேருந்து 7 வயசு வரைக்கும். இந்த வயசில்
ஏதாவது ஒரு பொம்மையை கொடுத்தா கூட அந்த பொம்மைக்கு வந்து சடை பின்னி பவுடர் அடித்து பொட்டு வச்சு இந்த மாதிரி தலை சீவிர தன்மை இருக்கிற உயிரற்ற ஒரு பொருளை உயிருள்ளையாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இது. சில குழந்தைகள் அப்படி தானே பண்ணணும், பொம்மையை வச்சுக்கிட்டு அது குளிப்பாட்டி சட்டை போட்டு படுக்கைகளை சேர்த்து வச்சுக்கும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து இந்த ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ் அல்லது செயலுக்கு முற்பட்ட நிலைன்னு சொல்லக்கூடிய நிலையில் உள்ளது. அது மட்டும் இல்லை, ஸோ ஏதாவது ஒரு ஒரு 3 விஷயம், அதாவது ஒரு ஏபி அப்படின்னு 2 குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது 2 ஒரே அளவில் இருக்குது. சிங்கிற குண்டான் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்குது, அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஒரே அளவில் தண்ணி தான், ஆனால் சிங்கிற குண்டான் அகலமாக இருக்குள்ள தண்ணி வந்து கீழே இருக்குது. ஏபியில் பார்த்திங்கன்னா தண்ணிங்கிறது நேராக இருக்குது, ஏன்னா 2 குறுகியது. 3வது குண்டான் வந்து அகலமானது. இப்போ எதில் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் இந்த 2த்தில் அதிகமாக இருக்குது, சியில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அகலத்தால் தான் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிலையை கூட அது அறியாத ஒரு நிலை தான் இந்த வயசு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்திக்காத ரொம்பலாம் சிந்திக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். ஒரு குழந்தைக்கு முன்னாடி நாய் நிற்கிதுன்னு வச்சுங்களேன், உன் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நாய் நிற்கிதுன்னு சொல்லணும். ஆனால் நாய்க்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது சொல்ல தெரியாது. நாயின்னு சொல்லுமே தவிர நாய்க்கு முன்னாடி இந்த குழந்தை தான் நிற்கிது, ஆனால் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தாய் தந்தை தான், அப்பா அம்மா தான் எல்லாமே, அவங்க தான் எல்லா பலமும் உள்ளவங்க, நமக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நம்பக்கூடிய, அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நிலை. பார்த்திங்கன்னா இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பருப்பொருள் நிலை, கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது அடுத்த லெவல். இதோட கரெக்டான வயசுன்னு சொல்லணும்னா 7லேருந்து 11 வயசு பார்த்திங்கன்னா பருப்பொருள் நிலைன்னு சொல்லுவோம். அதாவது சிந்தனை அதிகமாக இருக்கும், அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா அப்படியே உயர்நிலையில் இருக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா என்ன சொல்லிக்கணும்னா சிந்திக்க தோணக்கூடிய நிலை இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, உன் அத்தை வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஏதாவது குழந்தைய கேட்டோம்னா அதுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்னா நம்மளை கையை பிடிச்சி சரியான வழிக்கு அழைச்சிட்டு போய் அத்தை வீட்டில் போய் விட்டுரும். இதான் வந்து அத்தை வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான இது இருக்கும். ஆனால் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் வந்து ஞாபகம் வச்சக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் அதில் உள்ள முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருத்தியல் நிலை, அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம 11th and 12th படிக்கும்போது அந்த ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும்ல, கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க லேபில், இதோ இந்த கரைசலை இந்த லிக்யூடை வந்து இந்த இதில் விஷயத்தில் கலந்தோம்னா அது இளம் பச்சை கலரில் மாறும், அல்லது மஞ்சளாக மாறும், பச்சையாக மாறும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறத்தில் மாறும். ஏ வந்து பியோட கலக்கு, இல்லை பிஏ வந்து சியோட கலக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, ஒரு விஞ்ஞானி மாதிரி செய்வாங்க. பரிசோதனை பண்ணுறது, எலியை வந்து டிசெக்ஷன் பாக்ஸில் வச்சுக்கிட்டு அதை வந்து என்னது ஒவ்வொரு பார்ட்ஸாக காட்டுறது, இதெல்லாம் ஒரு கருத்தை மையமாக வச்சு அதை வச்சு நம்ம வந்து அதாவது கற்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் கருத்தியல் நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அடுத்தது அறிவு கட்டமைப்பு கோட்பாடு, ஜான் டூயோட அறிவு கட்டமைப்பு கோட்பாடு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் படிக்கிறாங்க அல்லது கற்கிறாங்கன்னா தான் பெறக்கூடிய அந்த தகவலை வந்து ஏற்கனவே பெற்றுக்கிற தகவலோடு அந்த அறிவில் இருக்கும்ல அந்த அறிவு தொகுப்போடு கட்டமைச்சு உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அறிவு கட்டமைப்பு கோட்பாடு. அப்படி பண்ணும்போது என்னாகும், அதோடைய பொருள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை அக வடிவத்தில் நம்ம மாற்றி கற்றல் அறிவை உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் அறிவு கட்டமைப்பு கோட்பாடுன்னு பேர், அறிவு கட்டமைப்புன்னு பேர். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அறிவு கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அதாவது என்னென்னா, 1 செலக்டிங், 2வது ஆர்கனைசிங், 3வது இன்டகிரேட்டிங். SOI மாடல்னு சொல்கிறது. செலக்டிங், ஆர்கனைசிங், இன்டகிரேட்டிங். அதாவது பெறக்கூடிய தகவலில் வந்து பொருத்தமானவற்றை வந்து தெரிவு செஞ்சு ஏற்கனவே உள்ள அறிவு தொகுப்போடு பொருத்தமான தகவலில் அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் இந்த முறைக்கு பேர்.